எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். இது உங்கள் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஆர்எம்எஸ் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆர்எம்எஸ் கிட்? கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் ஏற்கனவே ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாட்டிங் மிக்ஸ்ன்றது வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு செடிகளுக்கு அப்படின்றது. ஒரு க்ரோ பேக்கில் நம்ம எடுக்கிற சாயில் மிக்ஸ் எப்படி இருக்கணும்னா, கையில் எடுத்து பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி கையில் நிற்கணும், கீழே போட்டால் புட்டு மாதிரி செதறணும். இது நான் சொல்லலைங்க, நம்மாழ்வார் ஐயா சொன்னது. இது போல் ஒரு பாட்டிங் சாயிலை நம்ம க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டிலையோ நம்ம எடுத்து செடிகள் வளர்த்தோம்னா ரொம்பவே அருமையாக வளரும். இப்போ ஆர்எம்எஸ் கிட் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 5 வகையான கிட்டு கொடுத்துருக்கோங்க. இது எல்லாமே கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்தது. லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட் நம்பர் 1 எடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கிட் 2, 3, 4, 5ன்னு 5 வகையான கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நாம் இந்த வீடியோவில் இந்த ஆர்எம்எஸ் கிட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்எம்எஸ் கிட் 1 பற்றி பார்க்கலாம். இதில் 2 சைஸஸ் இருக்குது. 12க்கு 12 சைஸும் 15க்கு 8 சைஸும் இருக்குது. 12க்கு 12ன்றது காய்கறிகள் வளர்க்குற பேகு. இதில் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை, அவரை, கொத்தவரைனா ஒரு செடி வைக்கலாம். இதே 15க்கு 8 பேக்கில் வந்து கீரைகள், அரைக்கீரை, முளைக்கீரை, இது மாதிரி கீரைகள் வந்து நம்ம இதில் வளர்க்கலாம். இதில் 5 கீரைகள் வளர்க்குற பேகும் எடுக்கலாம், இல்லை 5 காய்கறிகள் வளர்க்குற பேகும் எடுக்கலாம், 3 காய்கறிகள் வளர்க்குற பேகும் எடுக்கலாம், 2 கீரைகள் வளர்க்குற பேகும் எடுக்கலாம். டோட்டலாக 5 பேக் எடுத்துருக்கணும். அடுத்தது இந்த 5 பேக் ஃபில் பண்ண தேவையான பாட்டிங் சாயில். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு உள்ள பாட்டிங் சாயில தான் பிடிக்குன்றதால காமனாக பாட்டிங் சாயில் வந்து 25 kgல 3 நம்பர்ஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு ட்ரெயின் செல் வந்து 5 நம்பர் கொடுக்குறோம். அடுத்தது நாட்டு விதைகள். எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 60லேருந்து 70 வகையான விதைகள் இருக்குது. அதில் நீங்கள் 5 வகையான விதைகள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது தான் ரொம்பவே முக்கியமானது, ரிமோட் சப்போர்ட். இப்போ இந்த நீங்கள் கிட்ட எடுத்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு 5 வீடியோன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் விதைகள் எப்படி விதைக்கணும், தண்ணீர் மேலாண்மை, உர மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு, இது போல் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் செடிகளை ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பி விட்டிங்கன்னா அந்த செடிகள் நல்லா வளர்ந்துருக்கா இல்லையா, அதில் என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை மேன்மேலும் இன்னும் நல்லா வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இது போல் நிறைய விஷயங்களை நாங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரிமோட் சப்போர்ட்டில் கிடைக்கும். இப்போது மோட் ஆஃப் டெலிவரி பற்றி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெயிட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளால் கொரியரில் அனுப்புறது எக்கனாமிக்கலாக இருக்காதுன்றதால பார்சல் சர்வீஸை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். பார்சல் சர்வீஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். KPN AKR MS இவங்களுடைய ஒரு பிரான்ச்சு எங்களுடைய திருவெரும்பூரில் இருக்கும். அதே பிரான்ச் வந்து உங்கள் ஏரியாலையுமே பக்கத்தில் நியர்பையில் இருக்கும். அவங்களோட அட்ரஸ் கேட்டு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இங்கே அவங்களுடைய சென்டரில் கொண்டு போய் நாங்கள் புக் பண்ணால் உங்கள் ஏரியாவில் இருக்க KPN AKR இல்லை MSS அவங்களுடைய சென்டருக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்லேருந்து உங்களுக்காக பே பண்ணி அனுப்பியிருப்போம். நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்கள் ஏரியாவில் இருக்க பார்சல் சர்வீஸ்லேருந்து நீங்கள் எடுத்து அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது சில பேர்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்கப்போ அது பே பண்ண தேவை இருக்காது. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வீட்டில் க்ரோ பேக்ஸில் அந்த சாயிலை ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விதைகளை எப்படி விதைக்கணும், தண்ணீர் மேலாண்மை, உர மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு சம்பந்தமான வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம். இப்போது RMS கிட் நம்பர் 2 பார்க்கலாம். இதில் 15க்கு 12 காய்கறி பேகும் 18க்கு 8 கீரைகள் பேகும் இருக்கும். கிட் நம்பர் 1ல் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் 15க்கு 12 பேக்கில் 5 வேணும்னாலும் எடுக்கலாம், இல்லை 18க்கு 8ல் 5 வேணும்னாலும் எடுக்கலாம், இல்லைனா இதில் 3 இதில் 2ன்னு எடுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். 15க்கு 12 பேக்கில் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை, அவரை, கொத்தவரையில் 2 செடி வைக்கலாம். கீரை பேக்கில் 1 கட்டு கீரை வரைக்கும் பறிக்கலாம். இந்த 5 பேக்கு தேவையான மண்கலவை இந்த கிட்டோட உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் 20 mm ட்ரெயின் செல், 1 அடிக்கு 2 அடின்ற சைஸ் இருக்கும். ஒரு பேக்கு 1 ட்ரெயின் செல்ன்ற கணக்கில் 5 ட்ரெயின் செல் உங்களுக்கு வரும். 5 வகையான விதைகள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் சப்போர்ட்டும் உண்டு. இப்போ கிட் நம்பர் 3 பார்க்கலாம். 15க்கு 15 பேகு காய்கறிகளுக்காக வரும். 18க்கு 12 பேகு கீரைகளுக்காக வரும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, கிட் நம்பர் 2ல பார்க்குற மாதிரி 2 செடிகள் தான் காய்கறிகள் நம்ம இதுலேயும் வைக்க போகிறோம். ஆனால் அதை விட இதில் ஈல்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கீரை பேக்கில் கீரை மட்டும் இல்லாமல் முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், இது மாதிரி வேர் தாவர வகைகளை அறுவடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கீரைகளை விதைக்கலாம். 15க்கு 15 பேக்கில் 5 பேகு, இல்லைனா 18க்கு 12ல் 5 பேகு, இல்லைனா இதில் 3 இதில் 2, நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மண்கலவை கொடுத்துருவோம். இந்த பேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கு 1 ட்ரெயின் செல்ன்ற விதம் 5 ட்ரெயின் செல்லும் இருக்கும். நாட்டு விதைகள் 5 வகையான விதைகள் சூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் சப்போர்ட்டும் உண்டு. அடுத்து கிட் நம்பர் 4ல்
15க்கு 18ன்ற பேக் இருக்கும். கீரைகளுக்கு 24க்கு 9ன்ற பேக் இருக்கும். 15க்கு 18ன்ற பேக்ல நம்ம காய்கறிகளும் வளர்க்கலாம், கொடிகளும் வளர்க்கலாம். 24க்கு 9ன்ற பேக்ல நம்ம 1.5 கட்டு கீரை வரைக்கும் பறிக்கலாம். இந்த 5 பேக்குக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைன் செல்ஸில் 20 mm ட்ரைன்ஸில் ஒரு பேக்கு 2 ட்ரைன் மேட் வீதம் 10 ட்ரைன் செல் வரும். நாட்டு விதைகள் 5 வகையான விதைகள் சூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. அடுத்து கிட் நம்பர் 5 பார்க்கலாம். கிட் நம்பர் 1, 2, 3, 4ல இல்லாமல் கிட் நம்பர் 5ல ரொம்பவே பெரிய சைஸ் பேக் இருக்கும். இந்த பேக் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. க்ரீன் ஹவுஸ் இல்லைனாலும் க்ரோ பேக்ஸில் 3 நாள் ஆனாலுமே தண்ணி ஊற்றலைன்னா செடிகளுக்கு ஒன்றும் ஆகாது. 18க்கு 18ன்ற சைஸில் நம்ம காய்கறிகளும் வளர்க்கலாம், கொடிகளும் வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பல மரக்கன்றுகளும் வைக்கலாம். 24க்கு 12ன்ற இந்த கீரை பேக்கில் கீரைகளும் போட்டுக்கலாம், வேர் தாவர வகைகளான முள்ளங்கி, கேரட், பீட்ரூட் போன்ற செடிகளையும் வளர்க்கலாம். 18க்கு 18ல 5 பேகு இல்லைன்னா 24க்கு 12ல 5 பேகும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 5 பேகுக்கு தேவையான பாட்டிங் சாயில் வந்து ஒரு பேக்கு 2 ட்ரைன் செல் வீதம் 10 ட்ரைன் மேட் வந்துடும். 5 வகையான நாட்டு விதைகளும் ரிமோட் சப்போர்ட்டும் உண்டு. இந்த எல்லா கிட்லேயுமே 5 பேகு மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது கிட் நம்பர் 1ல் ஒருத்தவங்களுக்கு 20 பேக் வேணும்னா அந்த 1ஆம் நம்பர் கிட்ட 4 கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா போதும், 20 பேக்ஸ் கிடச்சிரும். 3 கிட்டில் காய்கறிகளுக்கான பேகு 5 ஆர்டர் பண்ணி 15 பேகும், ஒரு கிட்டில் கீரைகளுக்கான பேகை 5 பேக் ஆர்டர் பண்ணி டோட்டலாக 20 பேகும் ஆர்டர் பண்ணலாம். ஒரு சாம்பிள் வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 15க்கு 12ன்ற பேக்கில் 15 நம்பர்ஸ் இருக்கும். 18க்கு 8ல் 5 நம்பர் இருக்கும். அதுக்கு தேவையான ட்ரைன் செல்ஸும் இதில் இருக்கும். ஆர்எம்எஸ் கிட் நம்பர் 2ல் 15க்கு 12 பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 4 கிட்ட இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 3 கிட்டில் 15க்கு 12ன்ற பேகு 5 பேகா 15 பேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டில் 18க்கு 8ன்ற பேகு 5 பேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 20 பேகை அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான மண் கலவை ப்ளஸ் ட்ரைன் மேட்டோட அவங்க வாங்கி வச்சிட்டாங்க. விதைகளும் இருக்குது. நாட்டு விதைகளை இது போல் நல்லா பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். க்ரோ பேக்ஸில் சாயில் ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட 3லேருந்து 1 வாரம் கழித்து விதைகளை விதைக்க ஆரம்பிக்கணும். காய்கறிகள், கீரைகள், கொடி வகைகள்னு எல்லா வெரைட்டி ஆஃப் சீட்ஸும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது போல் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக எளிமையாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும்னா www.gangaorganicfarms வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். ஆர்எம்எஸ் கிட் மட்டும் இல்லாமல் DIY கிட், டெரஸ் கார்டன் கஸ்டமைஸ்டு கிட்டு, டூல்ஸ் கிட் அண்ட் ஃபெர்டிலைசர் கிட்டுன்னு நிறைய கிட்ஸ் இருக்குது. கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வெப்சைட்டில் இதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெரஸ் கார்டன் கிட்டுன்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து உங்களுடைய மாடியோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் டெக்னிக்கல் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான கிட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.